நெல்லையை சேர்ந்த தனியார் மருத்துவரின் தோட்டத்தில் கிணறு தோண்டியதற்கான வழங்க வேண்டிய 14 லட்சம் ரூபாய் கூலியை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சேலம் மாவட்டம் தாராமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கேசவமூர்த்தி. அவரது உறவினர்களுடன் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாய நிலத்தில் கிணறு தோண்டும் பணியை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் திசைநிலை பருமலம் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் என்பவர் 65 ஏக்கர் விவசாய தோட்டத்தில் கிணறு தோண்டுவதற்காக கேசவமூர்த்தி தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஒரு சதுர கன அடி வீதம் ரூபாய் 100 என கிணறு தோண்டுவதற்கு கூலி பேசப்பட்டு 38 அடி நீளம் 29 அடி அகலம் என மொத்தம் சுமார் 14,380 சதுர அடி கன அடி கிணறு தோண்டப்பட்டுள்ளது. இதற்காக சேலம் பகுதியிலிருந்து 35 தொழிலாளர்கள் கனரக ராட்சச இயந்திரங்கள் போன்றவை வரவழைக்கப்பட்டு மொத்தமாக அவர்களுக்கு பேசியபடி 14,38,000 கூலி வந்துள்ளது. இதனை மருத்துவரிடம் கேட்டபோது தரம் மறுத்ததால் திசையனுடைய காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதில் உடன்பாடு எட்டாத நிலையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகாம் அலுவலகத்தை தொழிலாளர்கள் ஏற்கனவே முற்றுகையிட்டனர். கடந்த புதன்கிழமை இந்த முற்றுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசாரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து 3 மணி நேரம் போராட்டம் இடம் கைப்பற்றப்பட்டது. ஆனால் இதுவரை அவர்களுக்கு உரிய பணம் கிடைக்காத சூழலில் அடுத்த வேலை உணவுக்கு கூட செய்வதில்லை என்னது தெரியாமல் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொழிலாளர்கள் குழந்தை குட்டிகளுடன் குடும்பமாக முற்றுகையிட வருகை தந்தனர். இதனை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக அவர்களை தடுத்து நிறுத்தினர். இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.